ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அபிரன் டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீஃப் மாதிரி நான் ட்ராப் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் பண்ணுறது எஸ்ஸாகவும், ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்டாக எடுத்திருக்கேங்க. இப்போ நான் இதுக்காக பிகினர்ஸ்க்காக என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் எடுத்துகிட்டு செகண்ட்லேருந்து தேர்ட் போய் தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேயே முடிக்கிறேங்க. இது வந்து பிகினர்ஸ்க்காக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் லேயரில் குத்துறேங்க. செகண்டில் குத்திட்டு தேர்டில் எடுக்கிறேன். இங்கே எங்கேயுமே லாக் ஸ்டிச் போடவே கூடாது. நம்ம தேர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அங்கே பார்த்திங்களா ஒரு லாக் ஆகுதா, அவ்வளோதாங்க. இதுதான் ஃபெதர் ஸ்டிச் அப்படிங்கிறோம். அகெயின் செகண்டில் இருந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் போயிட்டுங்க. அப்போ இழுக்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு லாக் வந்து வருது. இதுதான் வந்து ஃபெதர் ஸ்டிச் அப்படிங்கிறவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் லேயரில் குத்துறோம். கீழேருந்து எடுத்துகிட்டு போய் செகண்ட் லேயரில் குத்தி தேர்ட்லேருந்து இழுக்கும் பொழுது நமக்கு அங்கே வந்து ஒரு அழகாக லாக் ஆகுதுங்க. இதுதான் வந்து ஃபெதர் ஸ்டிச் அப்படிங்கிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் செகண்டில் குத்திட்டு செகண்ட்லேருந்து தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து அகைன் ஸ்டார்டிங்லேயே நம்ம குத்திக்கிறோங்க. இது போலவே பிகினர்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. கவனம் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மோட்டிவ் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 3 mm பீட்ஸ் இருக்குங்க இல்லையா, ரவுண்ட் பீடு, அந்த பால் பீட்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து 3 mm எடுத்துகிட்டு நான் வந்து காட்டன் த்ரெட்டு பிங்க் கலரில் எடுத்துக்கிறேங்க. நம்ம சூயிங் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே நான் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அதே மாதிரி பிங்க் கலர் காட்டன் சூயிங் த்ரெட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அங்காது, கொஞ்சம் போடுறதுக்கும் நல்லாயிருக்குங்க. ரொம்ப டைட்டாகவும் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. இது போல் நான் ஒரு 2 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸாக தான் இருக்குது. அதனால் நான் 2 பீடாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த 2 பீடை வந்து போட்டுட்டு அகைன் எப்பவும் போல் நான் செயின் போடுற மாதிரி போட்டுட்ருக்கேன். பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் வீட்டில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே செயின் எடுப்போம் பார்த்திங்களா, எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த 2 பீட் போடுறாங்க, அவ்வளோதான். இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம நார்மல் நீடியில் போட முடியாதுங்க. 24 வந்து துளிப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம போட முடியும். பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் 2 பீடாக ஆட் பண்ணி இதை சுற்றி வர நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த டிசைன் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த த்ரெட்டை எங்கேயும் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம அந்த பீட் எல்லாமே உருகிக்குங்க. அதனால் விடாத அளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக கொண்டு போங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லேயர் தேர்ட் லேயர் ஃபுல்லாகவே இந்த பீட் வச்சு போட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் தான் ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த பீட் யூஸ் பண்ணி நம்ம போடும்பொழுது அந்த டிசைன் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் பார்த்திங்களா, அதுக்காக தான் நான் பீட் யூஸ் பண்ணுறேங்க. அப்புறம் எப்பவும் போலவே லாஸ்ட்டில் நான் நாட் போட்டு இந்த ஸ்டிச் முடிச்சுக்கிறேன். எப்பவும் போல பீடை கோர்த்துட்டு எண்டிங் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் நான் இதே போலவே பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். பிகினர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக போடுங்க. இது வந்து வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட் லேயரில் இது போலவே 2 பீடாக வச்சு அது ஃபுல்லாக நான் கவர் பண்ண போகிறேங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பீடை வச்சு நான் கவர் பண்ணி இதை முடிச்சிட்டேன். எதுக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு பீட் போட்டதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பீடு வந்து அங்காமல் இருக்கும். அதுக்காக தான் போடுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பீடில் இழுத்துட்டு வர்றது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாட் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு அகைன் தேர்ட்லேருந்து எடுக்கிறோம். தேர்ட் வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு அந்த பீடுக்கு வெளியே வந்து ஒருக்கா எடுத்துகிட்டு நம்ம தேர்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம பீட் யூஸ் பண்ணி போடுறோங்க. 2 பீடை நான் போட்டு இப்போ நான் வீடியோ மாதிரி நான் வந்து
2 பீடா போட்டு அந்த கர்வாக இருக்க இடத்துக்கெல்லாம் நான் 2 பீடா வச்சு அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நான் போடுறேங்க. அவ்வளோதான். இது போலவே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் பீகாக் டிசைன் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா